உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பிரதமர் வேட்பாளர்ங்கிற ஒரு முன்னெடுப்பு முக்கியமாக அவருடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் இவங்க தான் முன்னெடுக்கிறாங்க. இது ஃப்ரிக்ஷன் கொண்டு வருமா? 2 பேருக்கு இடையிலே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அதாவது பரந்தூரை கைவிட்டதுக்கும் பிரதமர் வேட்பாளர் விஜய்னு சொல்றதுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, முதல் கேள்வி, விஜய் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரா அப்படின்னா பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. என்ன முயற்சி எடுக்கிறாங்க? பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க, விஜயை ப்ரொமோட் பண்றாங்க. அதில் ஹிந்தியில் வர்ற சின்ன சின்ன கட்ஸு, எல்லா ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து பெரும் பறந்துவிட்ட ஒரு ஃபீல்டு. அப்போ இந்த விஜய் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றது ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதோட பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருந்ததுங்க. 2011 பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போவே நீங்க 2014 அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு. 14க்கு முந்தைய உடஞ்சிருச்சு. தேமுதிக வெளியில வந்துருச்சு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பரந்தூர் பிரச்சனை திரு விஜய்க்கு சாதகமா? பிரதமர் வேட்பாளர் என்பது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும்? திமுகவில் நடப்பது என்ன? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜேந்தர். பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாது அப்படிங்கிறது திரு விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்திருக்கா? நான் வந்து 1966 விவசாய கல்லூரி செட்டுங்க, மதுரை விவசாய கல்லூரி. அப்போ எங்களோட ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விவசாயத்தை குளோரிஃபை பண்ணாதீங்க, வெறுமனே விவசாயி தான் முதுகெலும்பு, மண்ணிலே முத்தெடுக்க பாடுபடும், ஆண்டவன் கண்டெடுத்து கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, அப்படி பண்ணாதீங்க. விவசாயம் ஒரு பிஸ்னஸாக பாருங்க, பிஸ்னஸாக முயற்சி செய்யுங்க. அப்போது நம்ம விவசாயத்தை குளோரிஃபை பண்ண தான் எப்போதுமே முயற்சி செய்கிறோம். இப்போ இந்த பரந்தூர் மேட்டரும் அதே தான். விவசாயத்தை குளோரிஃபை பண்ணுறோம், விவசாயிகளுக்காக நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு. நான் வந்து பத்திரிகையாளர் ஆகும்போதுங்க ஓல்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தான், உங்களுக்கு கூட அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் 1985 இந்த சிகிச்சையெல்லாம் பெற்று இங்கே திரும்பும்போது ஓல்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தான் இறங்கினார். ஏத்தாப்பில் இருந்த கிரவுண்டில் தான் நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டிருந்தோம். பல நினைவுகள். ஜெயலலிதா அம்மா பதவியேற்பு, ராஜ்யசபா எம்பி பதவியேற்ப அங்கே இருந்தால் போனாங்க. நானே என்னோட வெளிநாட்டு பயணங்கள் அங்கே இருந்தால் போயிருக்கிறேன். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நெருக்கடியாக இருக்குங்க இந்த விமான நிலையம், இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது, திரிசூலங்கிற இடத்துக்கு ஏத்தாப்பில் வருது. இந்த திரிசூலம் வந்து நான் 1967 கல்லூரி நாட்களில் அது பரங்கிமலை தொகுதிங்க. இப்போ திமுக மாணவர் அணி நாங்கள்லாம். பரங்கிமலையில் எம்ஜிஆர் நிற்கிறாரு. 67 அங்கே தான், 71 அங்கே தான். அதனால ரொம்ப ஆர்வமாக, எவ்வளோ கிராமப்புற பகுதியாக இருந்ததுன்றீங்க, திரிசூலநாதர் கோவில், அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கேயா வரப்போகுது ஏர்போர்ட்டுன்னு தான் உண்மையிலே நான் நினச்சேன். 1980க்கு பிறகு திரிசூலத்தில் மாபெரும் எதிர்ப்பு. வேளாண்மை நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன, அதே மாதிரி வந்து நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன. நேராக மலைக்கு எதிர்த்தாப்புல பெரிய அளவுக்கு விவசாய பூமிங்க அது. அப்புறம் அந்த எதிர்ப்பெல்லாம் சமாளித்தாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. திரிசூலம் ஏர்போர்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். திரிசூலம் ஏர்போர்ட்டை இப்போ நம்ம 5வது முனையம் வந்து கொண்டு வரணும்னு விஜய் சொல்கிறாரு. கொண்டு வரணும் தான், அதை நான் மறுப்பதற்கே இல்லை. இப்போமே 4வது முனையம் வந்துருச்சுங்க பயணிகளுக்கெல்லாம். நாங்கள் சவுத்து போகிறது எல்லாமே 4வது முனையத்தில் தான் ஏறி போகிறோம். 5வது முனையம் எப்போ வருதுன்னு தெரில, அது ஏதோ வி ஷேப்பில் வருதுன்றாங்க. அது எல்லாமே பெரிய தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உட்பட்டது. இப்போ நீங்கள் செகண்ட் ஏர்போர்ட்டுங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஹைதராபாத்லேயோ பெங்களூர்லேயோ செகண்ட் ஏர்போர்ட் இருக்கானா? கிடையாது. அதாவது பெங்களூரில் நாங்கள் முதல்ல போய் இறங்கிட்டு இருந்தது 90களில், 95, 97 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த HAL ஏர்போர்ட் தான், ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் தான் பெரிய ஏர்போர்ட்டு கெம்பகோட ஏர்போர்ட்டு, அதான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, தனியாக புதுசாக கட்டினது. அதுக்கு பிறகு இந்த HAL ஏர்போர்ட்டு நம்மளுக்கெல்லாம் க்ளோஸ்டு, அது ஒன்லி டிஃபென்ஸ் சைடு தான். அதே மாதிரி ஹைதராபாத் நாங்கள் முதல்ல போய் இறங்கினது ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து ராஜீவ்காந்தி ஏர்போர்ட் ரொம்ப பெருசு, ஆனால் ஒரு சிங்கிள் ஏர்போர்ட் தான், அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னைக்கு 2 ஏர்போர்ட், ஒன்று பல இடங்களை பரிசீலனை செய்து பரந்தூர், இன்னொன்று ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற திரிசூலம். இப்போ திருப்பி அதை ஒன்றாக்கிட்டார் விஜய். அதாவது பரந்தூரில் விவசாய நிலம் பாதிக்கப்பட போகிறது, அப்புறம் நீர்நிலைகள் பாதிக்கப்பட போகுது. இப்போ பரந்தூர் எப்படி செலக்ட் பண்ணணும்?
ஸ்ரீபெரும்புதூர் 2007 ஆல் பார்ட்டி மீட்டிங்க, கலைஞர் ஆட்சி ஆல் பார்ட்டி மீட்டிங்ல நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அது பல பல இடங்கள், ஸ்ரீபெரும்புதூர் தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல டிசைட் ஆனது. இப்படி பல இடங்கள் பரிசீலனை பண்ணி அப்புறம் ஆட்சி மாற்றம் 2011 ஆட்சி மாற்றம். ஜெயலலிதாமாவும் அதுல வந்து பரந்தூரை பத்தி எல்லாம் எந்த கருத்தும் தெரிவிக்கல. அப்புறம் வந்து 2016 ஆட்சி மாற்றம். 2021 மீண்டும் திமுக ஆட்சி. பரந்தூர் ஒர்க் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. 98 நமக்கு செகண்ட் ஏர்போர்ட் கேட்டதுங்க. 1998 நம்மளோட சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட் வேணும்னு சொன்னது. ஓரளவுக்கு அது கையகப்படுத்துற நிலைமைக்கு போனது 2021. அதுல வந்து 6000 ஏக்கர்ஸ் ரஃபா, 1/3 ஏக்கர் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் பூமி, பேலன்ஸ் 4000 ஏக்கர்ஸ்ல கையகப்படுத்த முயற்சி பண்றோம். ஓரிரு கிராமங்கள் எதிர்ப்பு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எதிர்க்கத்தான் செய்வாங்க. என்னன்னா அவங்களுக்கு அவங்க பூர்வீகமா இருந்த இடத்துல இருந்து நம்ம மாத்தி இருக்க போறோம். இப்ப திரிசூலத்துல எதிர்ப்பு இல்லாம இருந்துன்னா நினைக்கிறீங்க? அது திருசூலர் கோயில்லாம் குலோத்துங்க சோழன் காலத்து கோயிலுங்க. நீங்க நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கு, சென்னை பக்கத்துல திருசூலத்துல எங்க இருக்குன்னு இப்ப நமக்கு எனக்கெல்லாம் தெரியல. ஆனா நாங்க பார்த்துருக்குறோம். அப்போ இது எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இல்ல அங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் மாஃபியா, நீங்க எங்க போனீங்கனாலும் இது வரும். இப்போ ஈசிஆர், நம்ம வந்து முதல் ஈசிஆர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சும்மா அது ஒரு ட்ராக் மாதிரி தாங்க போகும். அது 2 பக்கமும் நிலம் வாங்கி போட்டாங்க. ஒரு காலத்துல அங்க பிரார்த்தனான்னு ஒரு டிரைவிங் தியேட்டரே இருந்ததுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நிறைய படம் நாங்க பார்த்துருக்கிறோம். எல்லாத்தையும் மாத்தி மாத்தி இன்னைக்கு வந்து அது ரியல் எஸ்டேட் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி மாஃபியான்னு தான் நீங்க சொல்லணும். ஆனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பணம் இருக்கிற எல்லாரும் பூமியை வாங்கி போடுவாங்க. மடிப்பாக்கம் வேலாயுதம் எங்க நண்பருங்க, ஜெயலலிதாவுக்கு அவர் வெள்ளி சிம்மாசனம் பறிச்சு கொடுத்தாருங்க 91 காலகட்டத்தில். அவரோட டோட்டல் அவரோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி தான். அதாவது அவங்க வந்து ஒரு போர்த்தாட்டோட நிறைய பூமிகளை வாங்கி போட்டு அதை ப்ராஃபிட் ஆகிட்டாங்க. அதுல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. சரி, அது வந்து திமுக தரப்பு வாங்கி போட்டிருக்கு சுத்தி அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? நீங்க அதிமுக தரப்பும் வாங்கி போட்டிருக்கோம். தாவேகா நாளைக்கு இவங்க இன்னொரு ஏர்போர்ட் வேற இடத்துல சொன்னாங்கன்னா அவங்களும் வாங்கி போடத்தான் செய்வாங்க. இது வந்து காரணம் இல்லைங்க. அப்போ இன்னொரு ஏர்போர்ட்னா அது எங்க வரப்போகுது? நீங்க 5வது முனையத்தை அமைக்கிறதுக்கும் பலகட்ட வேலைகள் பார்க்க வேண்டியது வரும். இல்ல பரந்தூருக்கு மேல வேற ஒரு இடம் நீங்க செலக்ட் பண்ணாலும் பலகட்ட வேலைகள் பார்க்க வேண்டியது வரும். அந்த இடத்துக்கான ஒரு போக்கஸே இல்லாம இப்படி செய்வது என்பது அல்லது ரத்து செய்வது என்பது அது சரியல்லங்கிறது என் கருத்து. ஆனா 1 டன்ல அறிவிப்பு இருக்குல்ல, 1 டன் அறிவிப்புக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குங்க, ஜிஓ. நீங்க ஜிஓ போடும்போது இது கோர்ட்டுக்கு போயிடும் இந்த மேட்டர். அது பிறகு இன்னமும் டிலே தான் ஆக போகுது. அப்ப ஆராயாமல் வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக, அற்ப அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நீ முழுமையா பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நான் அடுத்த விஷயம் முக்கியமாக பிரதமர் வேட்பாளர்ங்கிற ஒரு முன்னெடுப்பு, முக்கியமாக அவருடைய கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அல்லது தொண்டர்கள் இவங்க தான் முன்னெடுக்கிறாங்க. இது ஃப்ரிக்ஷன் கொண்டு வருமா காங்கிரஸ்க்குள்ள, தாபிகாக்குள்ள ஒரு சிக்கலை, ஒரு நெருடலை, ஒரு விரிசலை கொண்டு வருமா? 2 பேருக்கு இடையிலே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அதாவது பரந்தூரை கைவிட்டதுக்கும் பிரதமர் வேட்பாளர் விஜய்னு சொல்றதுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ்ல இதை மாதிரி வந்து வில்லேஜ் ஓரியன்ட், விவசாய ஓரியன்ட் நிறைய இருக்குங்க. நான் பஞ்சாப்ல வேலை பார்த்துருக்கேன், ராஜஸ்தான்ல வேலை பார்த்துருக்கேன். அங்க வந்து இப்படிதான் பார்ப்பாங்க. வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க, நம்ம விவசாய பூமி அதை விடக்கூடாது. ஒரு ஓல்டு சென்டிமெண்ட், விவசாயத்தை குளோரிபிகேஷனா பாக்குறது. அப்போ விஜய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன்னிறுத்தும் போது நீங்க கேட்ட அரசியல் கேள்வி 3வது. முதல் கேள்வி, விஜய் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரா அப்படின்னா பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. விஜய்க்கு அந்த ஆசை இருக்கலாமா கூடாதானா? யாருக்கு கூட ஆசை இருக்கலாம். ஜெயலலிதாவுக்கு ஆசை இருந்ததில்ல 2014 மோடியா லேடியா கேட்டாங்க, அவங்க பிரதமர் வேட்பாளர்னு அதிமுக சொல்லலையா? ஸோ விஜய் ஆசைப்படுவதில் எல்லாம் யாரும் தவறு சொல்ல முடியாது. அது ஒரு அரசியல்வாதியோட இயல்பான ஒரு ஆசை தான். என்ன முயற்சி எடுக்கிறாங்க? பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க, விஜயை ப்ரொமோட் பண்றாங்க. அதுல ஹிந்தியில வர்ற சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இது மட்டுமே போதுமானா போதாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டணி வேணும் தேசிய அளவில். அப்போ தேசிய அளவில் கூட்டணினா பிஜேபியோட சேர முடியாது, காங்கிரஸோட தான் சேரணும். அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்கனவே ஒரு பிரதமர் வேட்பாளர் வச்சிருக்குது. அப்போ விஜயை எப்படி அவங்க பிரதமர் வேட்பாளராக ஒத்துக்குவாங்க? அதுபோக இது நடப்பு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்கு ஆபத்தா முடியுமா முடியாதா? இந்த கேள்விகள்ல தான் இந்த எதிர்காலம் அடங்கியிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அது தமிழ்நாடு அரசுக்கு ஆபத்தாக முடியுமா? ஆமா,
இப்போ மாணிக்கந்தா அவர் சொல்றாருல, இதெல்லாம் ஒரு ஃபேன் கிளப்பா சொல்றாங்கங்க, ரசிக மனோபாவத்துல சொல்றாங்க. இப்ப ரசிக மனோபாவத்துல சொன்னா 3 பாயிண்ட் நீங்க எடுக்கணும். அப்போ ரசிக மனோபாவத்திலிருந்து ஒரு பார்ட்டியை பில்டப் பண்றது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். 2 வருஷம் ஆயிருக்குங்க. என்டிஆரோட பார்ட்டி தெலுங்கு தேசம் ரசிக மனோபாவத்திலிருந்து கிரியேட் ஆனது தான். ஆனா என்டிஆரை கடவுளா பார்த்தாங்க. பார்ட்டியா ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் இருந்தது. அவருக்கு ஒரு ஆல் இண்டியா எக்ஸ்போஷர் கிடைச்சது. பார்ட்டியில பாஸ்கர் ராவ் ஏற்படுத்திய குழப்பங்கள், அதுல வந்து காங்கிரஸ் கட்சி குளிர் காய்ந்தது, என்டிஆரே பதவி விட்டு விலக்குனது. அப்புறம் மீண்டும் என்டிஆர் வந்து பெரிய அளவுக்கு அவரோட எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிட்டு டெல்லியில போய் ராஷ்டிரபதி பவனுக்கு முன்னாடி தர்ணா பண்ண போனாருங்க. இங்க இருந்து நம்ம துக்ளக் ஆசிரியர் சோசார்லாம் போனாங்க. அதுல ஒரு ஆல் இண்டியா எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. ஆனா அவர் பிரதமர் வேட்பாளர் ஆகிறதுக்கு முயற்சிக்கல. சமீப கால வரலாற்றில் பிரதமர் வேட்பாளராக முயற்சி செஞ்சது சந்திரசேகர் ராவ் தான். ஆனா அவர் வந்து ரெகுலர் பொலிட்டீஷியன். அவரோட கட்சி பேரை மாத்தினாரு. இன்னைக்கு ஜூனியருடன் பத்திரிகையில தமிழக வெற்றி கழகத்தை தேசிய வெற்றி கழகமாக மாற்றப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய செய்தி போட்டிருக்காங்க. கட்சிக்கே புது பேர் வச்சாச்சு, தேசிய வெற்றி கழகம். டிவிகேன்னு வச்சுக்கலாம். டிவிகேன்னு வைக்க முடியாது, டிவிகேன்னு வைக்கணும். அப்போ சும்மா எழுத்து மாறுதல் தான். அப்போ ஃபேன் கிளப்பை அரசியல் மயப்படுத்துறது தவறு கிடையாது. ஃபேன்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறது தவறு கிடையாது. ஆனா ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து பெரும் பறந்துபட்ட ஒரு ஃபீல்டு. ஏன்னா நம்ம எங்கேருந்து நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து நீங்கள் அதை பார்க்கணும். அப்போ ஒரு 200 எம்பி நம்ம ஜெயிக்கிற நிலைமையில, ஒரு 150 எம்பி ஜெயிக்கிற நிலைமையில இருந்தால் இதுக்கான ஒரு ஐடியா நம்ம கிடைக்கும். இப்போ விஜய் தரப்பு இன்னைக்கு அந்த கட்டுரையிலேயே அதான் போட்டிருக்காங்க. இப்போ தேவகவுடா ஆகலையா? தேவகவுடா வந்து ஒரு மாயாஜால கூட்டணியை அமைத்தார். டிவிகேல இருக்கிற அமைச்சர்களே சொல்றாங்க, மாயாஜால கூட்டணி அமைத்தார். ஒரு மாயாஜால கூட்டணி அவர் அமைத்தாரு. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான எம்பிக்களை வைத்துக்கொண்டு அவர் பிரதமராக ஆட்சி செய்யலையா? அதே மாதிரி விஜய் ஆட்சி செய்வார். இதுல தேவகவுடாக்கான வாய்ப்பு எப்படி வந்ததுனாங்க, அது போக நிறைய ஆஃபர் கம்யூனிஸ்ட் கட்சி ரெஃப்யூஸ் பண்ணிச்சு. அது யாருக்கெல்லாம் மெஜாரிட்டி இருந்தோ அவங்க எல்லாம் ரெஃப்யூஸ், அதாவது அதிக எண்ணிக்கையில எம்பிக்கள் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ தேவகவுடாவுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. ஒரு பெரிய அளவுக்கு அவரால் ஆட்சியும் கொடுக்க முடியல. முன்னாள் பிரதமருங்கிற அந்தஸ்து மட்டும் தான் கிடைச்சது. அப்போ விஜய்க்கான வாய்ப்பு என்ன? இப்போ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 39 எம்பி. நாளைக்கு ஒருவேளை டீலிமிட்டேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி வந்தா, இன்னைக்கு கூட வந்து தினமணி பத்திரிகையில ஒரே நாடு ஒரே தேர்தல் அது உடனடியாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கட்டுரை போட்டிருந்தாங்க. வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்வதற்கு இல்லை. அப்படின்னா 59 எம்பி இங்க வரணும். 59 எம்பியில குறைந்தபட்சம் ஒரு 45 எம்பி தொகுதியாவது தாவேகா கூட்டணி வெற்றி பெறணும் இல்லைங்களா? அப்போ 45 வெற்றி பெறணும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 50 தொகுதியில போட்டி போடணும்ல. அப்போ காங்கிரஸ் கட்சி எத்தனை எம்பி கேட்கும்? இப்ப இருக்கிற கூட்டணி கணக்குல அவங்க 20 கேட்பாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில 10. இப்ப நம்ம வந்து 50% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க 20 கேட்பாங்க. கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாருமே வந்து ஏராளமான தொகுதிகளை அல்லது கூட்டணி நிர்பந்தம் அது வரும். அப்போ தாவேகா போட்டி போடக்கூடிய தொகுதி என்பதே வந்து ஒரு 30-35 தான் இருக்கும். அதுல வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்ங்கிறது அதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்போ இந்த கணக்கை வைத்துக்கொண்டு எப்படி வந்து நீங்க அகில இந்திய கோட்டையை பிடிக்க போறீங்க? அப்ப இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கேரளால இப்போ ஒரு சினிமா ஸ்டாரு, அவர் பிஜேபியில துணைத் தலைவராக இருந்தார். அவர் பேர் தேவன். அவர் விஜய் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு போல இருக்கு. அவருக்கு பரிச்சயம் இருக்கு. அவர் வந்து இப்போ வந்து பார்க்க போறாரு. செய்திகளும் வந்துருச்சு. அவரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது கேரளாவோட டிவிகே யூனிட்டுக்கு அவர் தலைவர். திருப்பி ஃபேன் கிளப் பாலிடிக்ஸ் தான். ஃபேன் கிளப் பாலிடிக்ஸ்ல இருந்து கேரளாவில் வந்து சில எம்பிக்கள் ஜெயிக்கணும். இப்போ தெலுங்கானால அப்படிதான் முடிவு எடுப்பாங்க, கர்நாடகாவில் அப்படிதான் முடிவு எடுப்பாங்க. இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலங்கள், ஆந்திராவை தவிர. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இங்க வந்து தாவேகாவுக்கு கொடுக்குற ஆதரவை வந்து அது வாபஸ் பெற்றுவிடும். ஏன்னா அப்படி அவங்க தயவுல ஆட்சியை நடத்திட்டு அவங்களோட பிரதமர் பதவி கனவையே கலைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி எப்படி ஒத்துக்கிடும்? அப்போ காங்கிரஸ் ஆதரவு போனால் கம்யூனிஸ்ட் ஆதரவு போயிடும். கம்யூனிஸ்ட் ஆதரவு போனால் விசிகா மட்டும் ஒருவேளை மிஞ்சலாம். பாமக உள்ள இழுக்கலான்னு அவங்க நினைப்பாங்க. அப்படின்னா விசிகாவுக்கு இடைஞ்சல் வரும். கூட்டணி பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஹைலி பேலன்ஸ்டு. அது ரொம்ப நம்ம நுணுக்கமாக கையாள வேண்டியதுங்க. எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் மட்டும்தான் அது ரொம்ப அழகாக கையாண்டாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்போ இந்த விஜய் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றது ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர்னு சொல்றதோட பொருத்தி பார்க்க முடியாது.
ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருந்ததுங்க. 2011 பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்பவே நீங்க 2014 அந்த கூட்டணி உடைஞ்சிருச்சு. 14க்கு முந்தையே உடைஞ்சிருச்சு. தேமுதிக வெளியில வந்துருச்சு. ஆனாலும் அவங்களால வந்து அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. 39 தொகுதியில 37 என்னமோ வந்து அதிமுக 37 ஜெயிச்சாங்க. வெற்றி பெற முடிஞ்சது. இங்க வந்து அப்படி நிலைமை இல்லைங்களே. அப்போ ஏன் இந்த ஒரு அவசரம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க விஜய் வந்து அப்படி அவங்க கூட இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன். இப்ப பரந்தூர்லயும் ராங் கைடன்ஸ் தாங்க. விக்கிரவாண்டியில வந்து அவர் பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் பண்ணாரு பரந்தூரை பத்தி. அப்புறம் பரந்தூருக்கே போனாரு. பின்னணியில என்ன இருக்கு அப்போ? ஒரு ஹிடன் அஜெண்டாவோட மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலோட ஏதோ ஒரு குரூப் இருக்கு. ஏன்னா அவர் பேசும்போதேங்க பரந்தூருக்கு நில கையெடுப்பு எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப கால அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கிராமம் தொடர்ந்து போராடிட்டு தான் வந்தது. ஆனா மிச்சம் இருக்கிற கிராமங்கள்ல இருக்கவங்க எல்லாம் நிலத்தையெல்லாம் கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் ஆயிடுச்சு. அப்போ பரந்தூர்ல காட்டின அதே அவசரம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பிரதமர் வேட்பாளர்களையும் காட்டுறாங்க. பரந்தூர்ல இருந்து பிரதமர் அப்படி நீங்க பாருங்க, உங்களுக்கு இந்த சூட்சுமம் புரியும். திமுகவோட கணக்கு என்ன? பரந்தூர் திமுக ஒரு பின்னடைவா இல்ல அவங்களுடைய கட்சி சீரமைப்பு அப்படிங்கிறது? நிறைய மூத்தவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. நாங்கெல்லாம் 70 வயசு ஆனா எவ்வளவு உழைச்சிருக்கோம், இப்பவே எங்களெல்லாம் போக சொன்னா எப்படி அப்படின்னு அதிருப்தியில் இருக்காங்க. இதுல கனிமொழி தனக்கான ஆட்களை கேட்கிறாங்க, உதயநிதி தனக்கான ஆட்களை கேட்கிறாரு. இது திமுகவை பலப்படுத்துமா இல்லை இப்போது இருக்கின்ற நிலைமையை விட பலவீனப்படுத்துமா? திமுக ஒரு சீ சேஞ்ச் தாங்க இது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. ஆனா என்னால ஒருங்கிணைக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட பணம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு வந்து திமுகல இருந்து இந்த வயது காரணமாக அந்த பதவிகளை இழக்க போபவர்கள் எல்லோருமே 5 ஆண்டுகள்ல வளமையா இருக்கிறவங்க தான். அவங்ககிட்ட தான் ரூபாய் இருக்குங்க. புதுசா நீங்க ஒருத்தரை போடும்போது கட்சி நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ற காசு வேணும். அது வந்து மைனஸ் பாயிண்ட். ஆனா தொடர்ந்து வந்து ஒரு குரூப்பு எவ்வளவு வயசானாலும் சாகுற வரைக்கும் பதவி, அது வந்து ஒரு கட்சிக்கு நல்லது இல்லை. ஒரு பெரிய முயற்சி இது. வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அமில பரிசோதனைங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அப்ப இதே மாதிரியான அமில பரிசோதனை முதல்ல எப்ப நடந்தது திமுக வரலாற்றுல? இளைஞரணி ஆரம்பிக்கும் போது. அப்போ ஸ்டாலின் உள்ளிட்ட 4 பேரோ 5 பேரோ அமைப்பாளர்கள்ங்க. 82 காலகட்டம், 80க்கு பிறகு அந்த முதல் ஒரு 4-5 கூட்டங்கள்லாம் நான் போயிருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் அய்யலூருங்கிற ஒரு இடத்துல நடந்த இளைஞரணி கூட்டம். ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப சின்ன பையனா இருப்பாருங்க. இவங்கெல்லாம் வந்து பண்ண முடியுமா? திமுகவே இளைஞரணி தானே, இளைஞர் கட்சி தானே திமுக. 49 தான் திமுக வருதுங்க. அப்ப அடுத்த ஒரு 32-33 வருஷத்துல அதுக்கு இளைஞரணிங்கிற அமைப்பு தேவையா? அப்ப தமிழ்நாட்டுல இளைஞரணிங்கிற அமைப்பு வேற கிடையாது. கட்சிகள்ல பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க. ஆனா அப்போ இல்ல, ஸ்டாலின் அவர்களை பதவிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி இது, அப்படிதான் பேசப்பட்டது. திமுக பலவீனமடையும், அப்படிதான் அது பேசப்பட்டது. கொஞ்சம் பேர் கட்சியை விட்டு வெளியில வந்தாங்க, அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதிமுக வந்து அதுக்குள்ள அதை கெயின் பண்ணுச்சு. எம்ஜிஆர் தலைமை இருந்ததுனால அதை கெயின் பண்ணுச்சு. அப்புறம் பல கட்ட மாறுதல்கள், எம்ஜிஆர் மரணம், அதிமுக உடைஞ்சது. 89ல திமுக வெற்றி பெற்றது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கட்சியில் ஏற்படுகிற மாறுதல்கள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க பதவியை இழப்பாங்க. அவங்க ஒன்று அமைதியாயிருவாங்க, அப்படி இல்லைன்னா கட்சிக்கு எதிராக கலகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உணர்ந்து தான் இந்த மாறுதல்களை இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமானதாக நான் பார்ப்பது என்னன்னா, டேர்மை வந்து லிமிட் பண்ணுது. அது 2 டேர்ம் லிமிட் பண்ணியிருந்தாங்க, அதுலேயே நின்றுக்கணுங்க. திருப்பி அதை 3ஆ மாற்றும் போது ஏதோ ப்ரெஷருக்கு பண்ணிடுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2 டேர்ம் தானே ஆரம்பத்தில் சொன்னாங்க அன்னைக்கு தீர்மானம் போடும்போது. அப்புறம் எதுக்கு 3ன்னு அதை மாற்றணும்? அப்படின்னா அந்த 70 வயசுங்கிறதையும் மாற்றி 75 வயசுன்னு ஆக்குவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அதாவது திமுக வீராவேசமா பேசினாலும் பல நேரங்களில் பேக் அடிப்பாங்க, ஜகா வாங்குவாங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற விஷயம் தான். எனவே இன்னும் அடுத்த ஒரு 10 நாளைக்கு இதுல ஏதாவது மாறுதல்கள் வருதா வரலையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். உற்சாகம் இருப்பாங்களா மூத்தவர்கள்? இல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? இல்லை ஒரு சிலர் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே யாராவது ஒருத்தரை ஆக்க பார்ப்பாங்க. இப்போ இதுல வந்து கீழ் லெவல்லையும் வந்து வயது வரம்பு வந்துருச்சு. வெறுமனே நம்ம மாவட்ட செயலாளர் மட்டும் பார்க்க வேண்டாம், கீழேயும் வந்துருச்சு. பேரூர் வரைக்கும் அது வந்துருச்சு. அப்புறம் வந்து எப்பவுமே ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன் பேஸ்டு தான் பதவி. இந்த பதவிங்கிறது ஒரு காலத்துலங்க அன்பில் தர்மலிங்கம் மாவட்ட செயலாளர் திருச்சி, ஒருங்கிணைந்த திருச்சிங்க, புதுக்கடையே பிரியல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, மாவட்ட கலெக்டர் நானும் ஒண்ணுதாங்க பாரு.
மாவட்ட கலெக்டருக்கு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், மாவட்ட செயலாளருக்கு திமுகவில் வந்து பார்ட்டியோட டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாரு. அப்படியெல்லாம் இருந்தது தான். இப்போ கடைசியில் அது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் லெவலுக்கு மாறிடுச்சு. அப்போ ஜியோகிராஃபி பேஸ்டா தான் இருக்கும் பதவி. இந்த தடவை முதல் முறையாக 40,000ன்னு நம்பர் பேஸ்டா மாறுது. அதை எப்படி பிரிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு தொகுதிக்குள்ளேயோ ஒரு பேரூர் எல்லைக்குள்ளேயோ அல்லது வந்து ஒரு கிளைக்குள்ளேயோ வந்து அந்த நம்பர் அடங்குமா, இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ திமுக ஏதோ அட்டெம்ப்ட் பண்ணுது, அதாவது தாவேகாவுக்கு போட்டியாக அட்டெம்ப்ட் பண்ணுது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். ஜென்சி பத்தி இன்னைக்கு ஹிந்துல ஒரு பெரிய ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து 60% அந்த 29 வயசு கீழே இருக்கிறவங்களோட ஓட்டு தாவேகாவுக்கு தான் போயிருக்கு. தமிழ்நாடு, அது ஆல் இண்டியா லெவலில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போர்ஷன் எடுத்து பார்த்தா 29 வயது 30 வயது கிளைன்னு வச்சுக்கலாம், அதுல 60% வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு எத்தனை சதவீதம், அதிமுக எத்தனை சதவீதம்னு, அதாவது போல் ஃபிகர்ஸை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது சரியா தான் இருக்கும். அப்படின்னா அது திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஈடுகட்டணும், அப்போ கட்சியோட அமைப்புல மாறுதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும்.